உலகில் உள்ள அனைத்து ஃபுட் லவர்ஸ் என்று அழைக்கப்படும் உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிலர் ருசிக்கு சாப்பிடுவார்கள், சிலர் பசிக்கு சாப்பிடுவார்கள், ஆனா ஒரு சிலர் குத்தவன சாப்பிடு. ஹலோ, என்ன வாய்ஸ் பேசிட்டு இருக்க? இது உங்கள் அபிமானம் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. உங்களில் நான் விஜய் ஜெய். வரும்போது இந்தியன் படம் பார்த்தனா, அதனால அப்படியே கமல் சாராவே லைட்டா அப்படியே மாறிட்டேன். சரி, ஓகே, நீங்க என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு எல்லோ சிக்கன் கிரேவியும் ஒரு மினி நூல் பரோட்டா. ஆரம்பிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, அப்பதான் ஆரம்பிப்போம். நான் வாய் தான் அசைப்பேன், நீ தான் சொல்லணும். நான் தான் இப்ப கமல் சார் மாதிரி வந்துட்டேன்ல, அப்ப கரெக்டா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைய போறோம். ஃபர்ஸ்ட் மாவு அந்த நம்ம பவுல் எடுத்துட்டு பிசைற பவுல், பெரிய பவுல். ஓகே. நூல் பரோட்டா நல்லா இருக்கும்ல? ஆமா, நூல் பரோட்டா. இதுக்கு ஒரு பவுல் மாவு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுடுறோம். மாவு பிசைய தண்ணி. சரிங்க, இந்த பக்கம் போட்டுக்கலாம். நானும் வச்சுக்கிறேன். கொடுங்க. இந்த வச்சுக்கோ. மாவு அதுக்குள்ள போயிடும். இன்னைக்கு நைட் அடகு வச்சு காலங்க. மாவு ரொம்ப தண்ணியா இலகை பிசையாதீங்க, கொஞ்சம் கெட்டியாவே பிசைஞ்சு வைங்க. போகும்போது மறந்துடுவாங்க, திரும்பி கேட்க மாட்டேன். தெரியும். இங்கேயும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவேன். இது பர்மா பாசால 20 ரூபாய் எப்போ வேணா எடுத்துட்டு போங்க. ஒன்லி 20 rupees. 20 rupees-ஆ? அப்போ எந்த ரொம்ப அதிகம் கொடுத்துரு. அதனால தானே அடகு வச்சு நைட்டு செட்டுக்கல்ல போயிட்டு அழகா நிறைய பேர்ல எழுதுங்க. ஒட்டேரி நிறைய பேர்ல வைக்க போறேன். இது மாவு நல்லா பிசைஞ்சிடுறோம். இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாராளமா ஊறலாம். ஆமா. மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு அந்த மெல்னிஸா அந்த நூல் மாதிரி வரதுக்கு என்ன தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணுங்களா, இல்லை நல்லா ஊற விடணும்? அது இப்போ ஊற வச்சுட்டு அப்படி நம்ம கிரேவியை ஒன்று பார்த்துட்டு, சரி, அது ஊறிட்ட பிறகு அப்புறம் பரோட்டா போடுவோம். ரைட். அது வரைக்கும் அது ஊறட்டுமே. ஓகே மேம், டன். என் மேலே இருக்கிற கோத்தம் அப்படி காட்டாதீங்க சுபா மேம். எனக்கு டைரெக்டாகவே காட்டுங்க மேம், இந்த குழந்தைகிட்ட காட்டாதீங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நூல் பரோட்டா செய்ய போறோம். ஆமா. அதுக்கு மேட்சிங்கா ஒரு சூப்பரான எல்லோ சிக்கன் கிரேவி. ஸோ ரொம்ப ரிச் அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த கிரேவி. இவங்க இப்படி சொல்லும் போதே பயங்கரமா நம்மள சாப்பிட்ற லெவல் கொண்டு போயிடுவாங்க. எல்லோ சிக்கன் கிரேவிங்களா? ஓகே. இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து விட போறோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அதாவது இதை ப்ரெஷர் குக்கரில் செய்கிறத விட இந்த கிரேவியை இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. சரியா? நீ பாட்டுக்கு குக்கரில் போட்டோமா 2 சவுண்டை வச்சோமா உடனே சாப்பிட்டோமா நினைக்கக்கூடாது. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கப்பட்ட சாமான்ட, அதாவது இந்த வாசனை ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 2 ஏலக்காய், 2-3 பட்டை, ஒரு 2-3 கிராம்பு. ஓகே, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சம் போல வெங்காயம், பியாஸ், ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் போதும். இது நல்லா கிரேவி தொக்காலாம் வர அளவுக்குலாம் நீங்கள் போட தேவையில்ல, ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதை ஆட் பண்ணுறோம். ஓகே. வை முந்திரிய சாப்பிட்டுட்டே இருக்க, நான் இங்கே குழம்புக்கு போகிறதுல இருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள இந்த என்ன சொல்றது, எல்லோ சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போறோம். மில்க் மாதிரி இருக்குது, திக்கா. குடிச்சிடாத. ஓகே. தேங்காய் வேணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சிருவோம். இந்த பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய். காரம்னு பார்த்தோம்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் கிடையாது, இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். அதனால் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே கசகசா. இதுதான் கசகசா. ரவை நினைச்சியா? அது தெரியல எனக்கு, அது நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்ற. இந்த கசகசா நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு
பல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு, குட்டி குட்டியா. ஏய் பல்லி மிட்டாய் என்னைக்கு வா இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்துச்சு ஊர்ல இருக்குக்கா. இவனுக்கு அது கூட தெரியல. இப்போ இதுல என்னென்ன போட்டிருக்கோம்? தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா. இதை போட்டு கசகசான்னு அரைக்க போறீங்க. இது ஒரு சுத்தியாச்சு. இது கூடவே இவன் சாப்பிட்டுட்டே இருக்கிற முந்திரி, கை வைக்காத முந்திரி, உஷாரா இருக்காங்க. முந்திரி சேர்த்து அரைக்கணும். இப்போ தண்ணி விடணும். இதுக்கு தண்ணி. இதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சிருங்க. நைஸ் நைஸ், நைஸா அரைஞ்சிருக்கு. ரொம்ப நைஸா. நான் பாரு எந்த பொசிஷன்ல நிக்கிறேன் பாத்தீங்களா? அதான். மடி ஒரு காமெண்ட்ல தூசு அப்படின்ற மாதிரி நிக்கிறேன் வச்சுக்கிட்டு. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் விழுது சொன்னா இது போய் எங்க விழுந்துற போகுது. வா ஐயா, வாட் அ காமெடி. ஸ்லோ கிளாப்ஸ். இந்தாங்க தம்பி. இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டி கொடுக்கணும். இந்த கிரேவி வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமாம், சீரியஸ்லி. அப்புறம் இது கூடவே சிக்கன். இப்போ கொடுத்துருவா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் வீட்டுக்கு எடுத்து போகலாம் பிளான்? நோ நோ நோ, அது அப்படியே ராவா எடுத்துட்டு போய் நீ ராவா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிய பச்சை இது முந்திரி பருப்பே ராவா சாப்பிடுவாங்க எல்லாரும். இப்போ பாருங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லா இது தளதளன்னு அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வதங்கி வரணும். நல்லா சுருண்டு வரட்டும் சிக்கனு. இது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியும் இது கூட கலந்து விடணும் சிக்கனோட. இதை நல்லா பிரட்டி கொடுத்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அதை நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் தளம் கொதிச்சுட்டே வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோ சிக்கன் அந்த டிஷ்ன்றதுனால நிறைய மஞ்சள் தூள் போடணுமா? அந்த ஃப்ளேவர் இல்லை, எல்லோ சிக்கன்னா பக்கா எல்லோவாக இருக்காது, எல்லோயிஷாக இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் ரெட்டிஷ் கலந்த எல்லோ, க்ரீனிஷ் கலந்த எல்லோ. க்ரீனிஷ் கலந்த எல்லோ. சால்ட் போடுறோம், உப்பு தேவையான அளவு. இதை நல்லா பரட்டி விட்டாச்சு. இது கூடவே இந்த அரைச்ச விழுது. தக்காளி வந்து அவங்க விருப்பம். வேணும்னா கொஞ்சம் போல தக்காளி ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். உனக்கு வேணுமா? இல்லைக்கா, நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கொடு. ஏன்னா ரொம்ப வதக்கினாலும் புளிக்கும். ஸோ வதக்கவும் கூடாது தக்காளியை. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் போல ஆட் பண்ணிக்கிறேன். நைஸ். எல்லாம் பார்க்குறவங்கலாம் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் போட போகிறாங்க. சுபாக்கா, வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அப்சல்யூட் டிஷ். உங்களால் நாங்கள் பார்த்து இதை சமைச்சு வீட்டில் வந்து என் புருஷெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக உன் ஒய்ஃப்க்கு நீ செஞ்சு கூட. என் ஒய்ஃபா? ஆமாம், கல்யாணம் ஆன உடனே இது வந்து இந்த அரைச்சது, அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை இது கூட விடுறோம். கொஞ்சம் போல தண்ணி. இதை நல்லா பரட்டி விடுறோம். ஓ, கிரீனிஷ் லேயர் வந்துருச்சுப்பா. வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு வேக வைக்க தண்ணி விடக்கூடாது. தேங்காய் பாலே 2 எடுத்து வச்சிருப்பேன். ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, இப்போ அதை ஊத்த போறீங்களா? அதுல செகண்ட் பால் ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் தண்ணி பால் சொல்லுவோம். அதை இதுல விட்டுறலாம். இது தேங்காய் பால்லையே தான் வேகணும். அப்போ இது கவரிங்கா? இது நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். சூப்பர். இது குறைஞ்சது 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அற்புதம்.
இப்போ வந்து நம்ம நூல் பரோட்டாக்கு மாவு விரிக்கிறோம். ஓகேவா? எப்படி இருக்கா? சூப்பராக மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சாச்சு. நம்ம கிரேவியும் ஒரு பக்கம் கொதிச்சுட்டே வருது. ஜெய் கத்தி கொடு ஜெய். கத்திட்டு கொடுக்கக்கூடாது, அதான் பண்ணலாம், கத்தி கொடுக்கணும். கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் நான், அக்கா நிறைய ஹியூமர் ட்ரை பண்ணுங்கக்கான்னு. இவ்வளோ ஹியூமர் ட்ரை பண்ணுவாங்க இந்த எபிசோடு எனக்கு தெரியாது. ரொம்ப தேறிட்டோம் இப்போ நாங்கள் பேசி பேசி. இதை நல்லா ரோல் பண்ணி விடணும். இது பண்ணிட்டாச்சு. பண்ணிட்டு நல்லா கிரேவிங் பண்ணிட்டு நல்லா இது போட்டாச்சு. இந்த ஜெய் இது நல்லா பெருசா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். இதை வச்சு நல்லா அழகா போட்டுருங்க. சர்க்கிள் ஆசா பிளேட் மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து நம்ம பீஸா கட்டரு. ஸோ மார்க்கெட்ல எல்லாருக்கும் கிடைக்கும். இது பீஸா கட் பண்ணுவோம், இந்த மாதிரி நூல் பரோட்டாக்கு மாத்தி பண்ணுவோம். இது வந்து இது பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஆமா, இது பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா? நம்மளோட நூல் பரோட்டா அழகா வருது. மெதுவா இழுத்து இழுத்து விடணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பேன் நான், நீங்களே பண்ணுங்க. அழகா நூல் பரோட்டா சூப்பரா வரும்டா. லேயரு அக்கா உள்ள கோழி மச்சான்ஸ்லாம் வந்துட்டான். இப்போ வந்து நம்ம சிக்கன் வெந்து போச்சு. பரோட்டா வந்து அப்படியே இருக்கட்டும் பரட்டினது. இதுக்கு தாளிப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து கிரேவி ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு வேலை சொல்லுவேன், அதை கரெக்டாக செஞ்சிடணும். ஓப்பன் பண்ணி மூடி அங்கே வை. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், திக்கு பால் ஒன்று இருக்குது. இதுக்கு இப்படி ஊற்றணும் அழகா. அழகா அழகா பனி மலைச்சாரல் போல மழை போல ஊற்றும். சூப்பர், வெரி குட். இது எனக்கு காஞ்சிடுச்சு. இதில் வந்து பூண்டு தோல் உரிச்சு வச்சா பூண்டு பல்லுங்க, தோல் உரிச்சு வச்சது இதுக்குள்ளே போடுறோம். இந்த தாளிப்போட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைன். இந்த பூண்டு வந்து நல்லா பொரிச்சு பொன்னிறமாக, என்ன நிறமாக? பொன்னிறமாக. இது கூடவே 2-3 கருவேப்பிலை. பிள்ளை கருவேப்பிலை எடுப்பில்ல. எல்லா லாங்குவேஜும் பேசுறாங்க இங்க வந்துட்டு. இது கூடவே முந்திரி பருப்பு இருக்கா? இதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலையோட ஃப்ளேவரு, அந்த முந்திரியோட வாசனை, பூண்டோட ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு வாசனை வரும் அந்த நெய்யில் வறுக்கும் போது. நார்மலாக வீட்டில் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நெய்யில் வறுத்து கொஞ்சம் ரைஸ் போட்டு பரட்டி மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். பர்னிங் ரைஸ்னு சொல்லுவோம். அதை பர்ன் பண்ணிட்டு பாஸ்மதி ரைஸ் வடிச்சு அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு பெரட்டு அந்த கீயோட சேர்த்து செம்மையாக இருக்கும் அந்த ரைஸு. நீங்கள் ட்ரை பண்ணு. இப்போ வந்து நம்மளோட எல்லோ சிக்கன் கிரேவியில் இதை போடுறோம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்மளோட சூப்பரான எல்லோ சிக்கன் கிரேவி ரெடி. இது நம்மளோட நூல் பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பரோட்டா போட்டுருவோமா? ஓகே. இதுக்கு நம்ம பேன் அடுப்பில் வச்சாச்சு. கலகுறாங்கப்பா இன்னைக்கு இவங்க. ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டுட்டு அப்புறமா ஆயில் போடலாம். இப்போ இதை வச்ச மாதிரி லைட்டாக தடவி கொடுத்தா போதும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டோம்னா ஓகே நல்லா இருக்கும் பரோட்டா. இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 பெரட்டு. நான் எதுக்கு ஒரு பெரட்டு பெரட்டினேன்னா அது கரெக்டாக அந்த திருப்புறதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும் நமக்கு.
எண்ணெய் விட்டாச்சு. பரோட்டா கொஞ்சம் நல்லா வேகட்டும், டைம் எடுக்கும். என்ன வெந்துருச்சு? ஆமாம் வெந்துருச்சு பரோட்டா. பரோட்டா வந்து நல்லா அழகாக வந்திருக்கு, நூல் நூலாக. இது வந்து இது எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு லேயராக வரும் பரோட்டா. ஓகேவா? நூல் நூலாக வரும். ஆமாம், மினி நூல் பரோட்டா, அதாவது ஹோம்மேட் நூல் பரோட்டா கூட சொல்லலாம். ஓகே. நம்மளோட நூல் பரோட்டாவும் எல்லோ சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்கு. என்ன வேகம் பார் வாங்குறதுல. அப்படியே லேயரை காட்டணும் நேர்களுக்கு. நீ ஏய் இந்த லேயர் அப்படி காட்டணும். இது நூல் பரோட்டா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது மினி நூல் பரோட்டா நம்ம பண்ணது ஆக்சுவலாக. நல்லா இருக்கு. அதாவது நாங்கள் வந்து பச்சைன்னு சொல்ல மாட்டோம், ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துப்போம். ஏன் நான் எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறேன் இருங்க. ஸோ இன்னைக்கு நூல் பரோட்டா மற்றும் கிரேவி வந்து அக்கா பயங்கரமாக அசத்திட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட் இதை விட பயங்கரமான சரியான டிஷ்ஷஸ்லாம் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும், சரிங்களா? எல்லோ சிக்கன் கிரேவி அது ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஊற்றிக்கிட்டு அது கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். அரைக்கிற பொருள்னு பார்த்தோம்னா தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, முந்திரி இதையெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே சிக்கனை அதில் கொட்டி மஞ்சள் பொடி போட்டு நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்த உடனே இந்த அரைச்சி விழுதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு பெரட்டவும். தேங்காய் பால், அதாவது தண்ணி பாலில் தான் அது வேகணும். ஃபஸ்ட்டு பால் அதில் ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். தாளிப்புக்கு சிறிதளவு நெய் ஊற்றி பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை பொரித்துட்டு அதை இந்த தாளிப்புக்கு அது கூடவே சேர்த்து இறக்கினால் சூப்பரான சுவையான எல்லோ சிக்கன் கிரேவி ரெடி. நூல் பரோட்டா ஒரு கப்பு மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுங்க. அதை பிசைஞ்சு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பிறகு சப்பாத்தி ரோலில் நல்லா அதை விரிச்சிட்டு, சப்பாத்தி ரோல்லையே நல்லா விரிச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைஸாக போட்டுட்டு அதை நம்ம பீஸா கட்டரை வச்சு நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கையால் நீல வாக்கில் இழுத்து விட்டு ரவுண்டாக உருட்டி அதை அழகாக வச்சுட்டு லைட்டாக கையில் தட்டிட்டு நம்மளோட தோசை தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான நூல் பரோட்டா ரெடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2.